வணக்கம். இறைவனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நமது முன்னோர்கள் தினமும் சில நிமிடங்கள் மந்திர ஜபம் செய்தால் மனம் அமைதியடையும், இறை நம்பிக்கை அதிகரிக்கும், நல்ல சிந்தனைகள் வளரும் என்று கூறியுள்ளனர். இந்த வீடியோவில் தினமும் பக்தியுடன் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த 11 மந்திரங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு மந்திரத்திற்கும் அதன் சிறப்பு மற்றும் எப்போது சொல்லலாம் என்பதையும் பார்ப்போம். 1. ஓம். ஓம். இது பிரபஞ்சத்தின் ஆதிநாதமாக கருதப்படுகிறது. எந்த மந்திரத்தைச் சொல்லும் முன்பும் ஓம் என்று உச்சரிப்பது மனதை ஒருமுகப்படுத்த உதவும். 2. காயத்ரி மந்திரம். இந்த மந்திரம் அறிவு, ஞானம் மற்றும் நல்ல சிந்தனைகளை வேண்டி ஜபிக்கப்படுகிறது. காலை சூரிய உதய நேரத்தில் பக்தியுடன் ஜபிப்பது சிறப்பாக கருதப்படுகிறது. 3. ஓம் நமः சிவாய. இது சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் ஜபிப்பது மன அமைதியையும் இறை நினைவையும் வளர்க்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். 4. ஓம் நமோ நாராயணாய. இது மகாவிஷ்ணுவின் அஷ்டாட்சர மந்திரம். பக்தி, மனநிம்மதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பலர் இந்த மந்திரத்தை ஜபிக்கின்றனர். 5. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நம. மகாலட்சுமி தேவியின் அருளை வேண்டி சொல்லப்படும் மந்திரம். வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி பக்தியுடன் ஜபிக்கலாம். 6. ஓம் கம் கணபதியே நம. விநாயகப் பெருமானை வணங்கும் மந்திரம். எந்த நல்ல காரியத்தையும் தொடங்கும் முன் இந்த மந்திரத்தைச் சொல்வது வழக்கமாக உள்ளது. 7. ஓம் சரவணபவ. முருகப்பெருமானின் திருநாமம். இந்த மந்திரத்தை பக்தியுடன் ஜபிப்பது தைரியத்தையும் இறை நம்பிக்கையையும் வளர்க்கும் என்று கூறப்படுகிறது. 8. ஓம் ஹனுமதே நம. ஆஞ்சநேயரின் அருளை வேண்டி சொல்லப்படும் மந்திரம். மன உறுதி, பக்தி மற்றும் இறை நம்பிக்கையை வளர்க்க உதவும். 9. மகா விருத்யுஞ்சய மந்திரம். இந்த மந்திரம் சிவபெருமானை போற்றும் வேத மந்திரமாகும். ஆன்மீக நலனுக்காக பலர் இதை தினசரி ஜபிக்கின்றனர். 10. ஹரே ராம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மந்திரம் மனதை இறைவனின் நினைவில் நிலைநிறுத்த உதவுவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். 11. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எந்த பிரார்த்தனையின் முடிவிலும் இந்த மந்திரத்தைச் சொல்லலாம். தனிப்பட்ட அமைதியையும் உலக நலனையும் வேண்டி இது உச்சரிக்கப்படுகிறது. தினமும் சில நிமிடங்கள் பக்தியுடன் மந்திர ஜபம் செய்வது ஆன்மீக பயிற்சியை வலுப்படுத்தும். ஒவ்வொரு மந்திரத்தையும் சரியான உச்சரிப்புடன் மனமாற இறைவனை நினைத்து ஜபிக்க முயற்சிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிருங்கள். இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இறைவனின் அருள் அனைவரின் வாழ்விலும் என்றும் நிலைத்திருக்கட்டும்.